கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, சுவிசேஷத்தில் உள்ள சம்பவங்கள் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பலவிதமான ஓமைகளை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே விதைக்கிறவனை பற்றிய ஓமை 30, 60, 100. பரலோக ராஜ்யம் களைகளை விதைக்கிற சாத்தான் இல்லாவிட்டால் நல்ல விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கிறது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32வது வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஒரு சின்ன விதை பெரிய மரமாகுது என்று சொல்லுகிறார். அது வளர்ந்து, ஆமேன். இங்கே பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு? கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போது இந்த கடுகு விதை சின்னோண்டாக இருந்தாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகுது. அதுக்கப்புறம் ஆகாய்த்து பறவைகளும் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க அநேக பறவைகளுக்கும் அநேருக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக அது மாறிவிடுகிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதை. அப்போ சின்ன கடுகு விதை. அப்போ இந்த சின்ன விதை ஹல்லேலூயா வளர்ந்து பெரிய மரமாகி, சின்ன விதையானாலும் இந்த விதையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்கிறார். விளையச் செய்வது தேவன்தான். ஆனால் நடுவதும் நீர் பாய்ச்சுவதும் இந்த ரெண்டு காரியம் இருக்குது. இந்த ரெண்டும் நமக்கும் பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. நடுவதும் நீர் பாய்ச்சுவதும். நம்ம கடந்த செய்தியில் கூட பார்த்துருக்குறோம். ஈசாக்கு விதை விதைத்தான். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். ஆனால் விதைக்கிறது யாரு? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அப்போது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்கிறார். விளையச் செய்வது தேவன்தான். ஆனால் அதுக்கு முந்தி நட்டேன், நீர் பாய்ச்சினேன். இது பவுலும் அப்போல்லோவும் தேவன் இல்லை, தேவனுடைய மனுஷர்கள். அப்போது நம்மளாரும் யார்? நம்மளும் பவுலை போலவும் அப்போல்லோ போலவும் தேவனுடைய மனுஷர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நட்டே நீர் பாய்ச்சினேன், இந்த வேலையை நம்ம செய்யணும். அதாவது பராமரிக்கிறது. இந்த பராமரிக்கிறது காரியன்றது என்னன்னு சொன்னால், தேவனுடைய வித்து நமக்குள்ளே வளருவதற்கு நாம் அனுமதிக்கணும். தேவனுடைய வித்து நமக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா. ரோமர் 5:20 படிக்கிறோம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிருபை அதிகமாக பெருகிற்று. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. அப்போ கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும். யோவான் சுவிசேஷம் 1:16 படிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை, கிருபை பெற்றுக்கொண்டோம், மேலும் மேலும் கிருபை. ஆமென். இந்த கிருபை கர்த்தராகிய இயேசு தான் கிருபை. யோவான் சுவிசேஷம் 1:14 வாசிக்கும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். இயேசு கிறிஸ்து தான் கிருபை, இயேசு தான் சத்தியம். இயேசுவே சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு வழி, சத்தியம், ஜீவன். அல்லேலூயா. அவர் தான் கிருபை, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவரே ஜீவன். அப்போ எது பெருகணும்?
பாவம் நமக்குள்ளே பெருகிட்டே இருக்கக்கூடாது, கிருபை தான் அதிகமாக பெருகணும். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, அப்போ பாவம் தாராளம் பெருகலாமா? அப்படி இல்லை, அப்படி அந்த அர்த்தத்திலேயே பவுல் சொல்லலை. ஆனாலும் கிருபை பெருக பெருக பாவத்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும், பாவத்தின் வல்லமை செயலுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு, அது வளர்ந்து பெரிய மரமாகி. எது? பரலோக ராஜ்யம் வளர்ந்து, பரலோக ராஜ்யம் தான் வளரணும். அப்போ இயேசு தான் பரலோக ராஜ்யம். நான் போன செய்தியில் கூட சொன்னேன், அந்த மருவமலையில் இயேசு அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை அவங்க அதுக்கு முந்தி பார்க்கல. திடீர்னு அவர் பார்த்தா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா என்னது? இயேசு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யன்றது இயேசு தான், தேவன் தான் பரலோகம். அப்போ தேவன் இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டாலும் அவருக்குள்ள பரலோகம் இருந்தது. இந்த பூமியில் அவரை பலரும் பலவிதமாக பேசினாங்க. இயேசுவை உன்னை பிசாசு பிடித்தவன் என்றும் சமாரியன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதான் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. இப்படி பலரும் பலவிதமாய் பேசினாலும் அல்லேலூயா, பரலோக ராஜ்யம் இயேசு தான். அப்போ இயேசுவுக்குள்ள என்ன இருக்குதுன்னா பரலோகம் இருக்குது, இயேசுவுக்குள்ள பரலோகம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு தான் பரலோகம். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டினார். அப்போது பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நம்ம இங்கே இருந்துருவோம், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், அப்படிலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த பரலோக ராஜ்யன்றது கிருபை, கிருபை இல்லாவிட்டா கத்தரா இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. அப்போது கிருபை பெருகிற்று. ரோமர் 5:20 என்ன படிக்கிறோம்? கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்போ இந்த மரம் பெரிய மரமாய் வளரும்போது நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த மரம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கனி கொடுக்குற மரம் வளர்ந்துட்டுனா அது எவ்வளோ நன்மைகளை கொடுக்குது, எவ்வளோ வருமானத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குது, எவ்வளோ ஒரு சமாதானத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு பசுமையான ஒரு சூழலை உருவாக்குது. அல்லேலூயா. அப்போது ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுக்கும்போது அநேக பறவைகள் அதில் இளைப்பாறுது என்று இயேசு சொல்கிறார். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ நமக்குள்ளே பரலோகம் இருக்குது, இயேசு தான் பரலோகம். என்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவின் பிள்ளைகளை மாறினோமோ, அவருடைய வார்த்தை என்னைக்குள்ள வார்த்தையாக தான் பரலோகம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? ஒரு வார்த்தை நமக்குள்ளே வரும், ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொடும். இந்த வார்த்தை நம்மளை என்னவா மாற்றிடும்னா நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை ஒரு வித்து, இந்த கடுகு விதை போல. அதனால இயேசு கடுகு விதைன்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு விதை, அதுக்கப்புறம் என்னவா மாறுது? வளர்ந்து பெரிய மரமாகுது. ஆமேன். வளர்ச்சி, பெருகுகிற அனுபவம், வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதன் மேல் இளைப்பாறக்கூடிய ஒரு மரமாக மாறுகிறது. ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. யாருக்கு இளைப்பாறுதல்? மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமான இளைப்பாறுதலான வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதாவது நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோயாளிகளுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நோயாளியுடைய நோய் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வராங்க. ஒரு ஆசிரியர் அவங்கள்ட்ட வகுப்பில் இருக்கிற அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய அறிவினத்தை போக்குறாங்க, அறிவை வளர்த்து விடுறாங்க, அவங்கள தெரியாத காரியத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள தூக்கி விடுறாங்க, அவங்கள முன்னேற்ற பாதையில் கொண்டு வராங்க. அவங்க அதான் ஆசீர்வாதம். மற்றவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நிறைய பணம் இருக்கிறது ஆசீர்வாதம்னு பலர் நினைக்கலாம். நீ பணக்காரனாக இருப்பாயின்னு ஆபிரகாம் சொல்லலை, நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு தான் சொன்னார். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் கூட ரோமர் நிருபம் 15 அதிகாரம், ரோமர் 15:29, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ பவுல் இப்போ வரும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு வெறுங்கையை காட்டிட்டு வரல, அப்படி சொல்லலை அவர்.
நான் வருவேன். ஆனால் வரும்போது எப்படி வருவேன்? சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். சுவிசேஷம் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னது? நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது சுவிசேஷம். ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ இந்த நல்ல செய்தி தான் சுவிசேஷம். நல்ல செய்தி, நற்செய்தி, சுவிசேஷம். அல்லேலூயா. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நல்ல செய்தி என்னது? அப்போ அவனுக்கு விடுதலை, உனக்காக வேற ஒருத்தர் ஜாமீன் வாங்கிட்டாங்க, நீ போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதான் நல்ல செய்தி இல்லையா? நீயே முயற்சி பண்ணி நீயே இதை உனக்கு இதான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆறுதல் சொல்கிற வார்த்தை இல்லை, விடுவிக்கிற வார்த்தை தான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிடலாம், சரி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் அவர் எங்கே தான் இருக்கார்? ஜெயிலுக்குள்ள தான் இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாமீன் கிடச்சிச்சின்னா அவருக்கு முகத்தில் தானாகவே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் விடுதலையாக்கணும். அல்லேலூயா. விடுவிக்கணும், அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும், அந்த சிறையிருப்பிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும். அந்த சிறையிருப்பு தான் அவங்களுடைய அடிமைத்தனம், அவங்களுடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், முன்னேற்றம் இல்லாத நிலையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், பலகீனங்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். இதுக்கு தான் இயேசு வந்தது. அப்போ சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் அப்படின்னா பவுலுக்குள்ள இந்த கிருபை பெருகி 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 கிருபாவுடைய வாழ்க்கையில் உண்டாக்கின மாற்றங்கள், கிருபையினால் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம். ரோமர் 6:14 சொல்கிறாரு, கிருபை பாவத்தின் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்குன்னு சொல்கிறாரு. கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நமக்காக தரித்திரரானாரே. அப்போ கிருபை என்ன செய்யுது? தரித்திரனை ஐஸ்வர்யவானா மாற்றுது. அல்லேலூயா. தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது தான் கிருபை. ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினது கிருபை. கிருபை என்ன செய்யுன்னு சொன்னால் நடக்காத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுது. மற்றவங்களும் பேசக்கூடிய, மற்றவங்களும் அதிசயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வருது. அப்போது இந்த கிருபை பெருகணும், பாவம் பெருகிட்டு இருக்கக்கூடாது, கிருபை பெருகணும். யோவான் 1:16 படிக்கிறோம், அவருடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அப்போ இந்த கிருபை பெருக 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 பெருக, அல்லேலூயா, இந்த கடுகு விதை போல் இருந்த சின்னோண்டு விதை இப்போ செடியாகி மரமாகி அநேக பறவைகள் வந்து என்ன செய்தான் அங்கே இளைப்பாறுதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போது அல்லேலூயா, யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆரம்பத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம், அந்த தரிசனம் என்ன தரிசனம்? அநேருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருப்பார், அதான் தரிசனம். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது சொல்கிறார். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் தரிசனம் கிடைச்சது, ஆனால் அது உடனே நிறைவேறல. தரிசனம் கிடைச்சது உண்மைதான், ஆனால் உடனே நிறைவேறல. அப்போது தரிசனம் நிறைவேறிச்சு. சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை உடம்பிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, தரிசனம் கொடுத்தார், தரிசனம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அநேக வருஷங்களுக்கு பிறகு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக இருந்து அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்னா கோதுமையை உணவு கொடுத்தார். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, ராஜாவிடத்தில் பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சம் வர்றதுக்கு முந்தி களஞ்சியங்கள் என்ன செய்யணும், உருவாக்கணும், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொள்ளணும், அந்த பஞ்சம் வரும்போது நம்ம அதை கொடுத்து என்ன செய்யலாம், போஷிக்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யோசேப்பினிடத்தில் தானியம் இருக்கிறது. யோசேப்பினிடத்தில் என்ன இருக்குது? தானியம் இருக்கிறது. இவங்கள்ட்ட தானியம் இல்லை. 11 பேர்கிட்டும் தானியம் இல்லை. ஆனால் யோசேப்பினிடத்தில் என்ன இருக்குது? தானியம் இருக்குது.
இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன். நான் வரும்போது சுவிசேஷத்தை கொண்டு வருவேன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவேன், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று உங்களை சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார். கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், உங்களையும் சுகமாக்குவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களையும் மன்னிப்பார். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கார், உங்களையும் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இதான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷம். அநேக பறவைகள் அந்த மரத்தில் இளைப்பார்ந்ததாக இயேசு சொல்கிறார். அப்போ அநேக பறவைகள் இளைப்பார்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது வளர்ந்து பெரிய மரமாகி, அது வளர்ந்து கிருபை தான் வளரணும், கிருபை தான் பெருகணும். இதை யோவான் ஸ்நானகன் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும். யார் பெருகணும்? அவர் பெருகணும். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 2:20 என்ன சொல்கிறாருன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்போ யார் ஜீவிக்கணும்? நான் ஜீவிக்கணுமா, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கணுமா? அல்லேலூயா. கிறிஸ்து தான் ஜீவிக்கணும். அல்லேலூயா. அநேகர் நாங்கள் ஜீவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஜீவிக்க வேண்டியது யார்? இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். நமக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கும் போது, அல்லேலூயா, கிறிஸ்து யார்? கிறிஸ்து தான் பரலோகம். அந்த பரலோகத்தை கண்ட உடனே அல்லேலூயா பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூரியனை போல முகம் உள்ள ஒருத்தரை அவர் பூமியில் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா, பார்த்ததே கிடையாது. அவர் பிரமிச்சு போய் சொல்கிறாரு, ஆண்டவரே, நாம் இங்கே இருந்திருக்கு நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு பேசாமல் இங்கேயே உட்காந்துருவோம், இங்கேயே இருந்துருவோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை கண்ட உடனே அவங்க பேசின வார்த்தைகளை பாருங்கள். அவன் அந்த பரலோகத்தை பார்த்த உடனே இது போதும், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. அப்போ பரலோகராஜ்யம் நமக்குள்ளே வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. அது வளர வேண்டியது கடுகு விதை. அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் அவிசுவாசம் இருக்குது, பெருமை இருக்குது, தந்திரமான சுபாவங்கள் இருக்குது, இச்சைகள் இருக்குது, கோபங்கள் இருக்குது, வைராக்கியங்கள் இருக்குது, பகைகள் இருக்குது, பொறாமை இருக்குது. ஆனால் இதை தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலும் இது டவுன் ஆகணும், இது கீழ்ப்படணும். அதைத்தான் யோவான் சொல்கிறாரு, நான் சிறுகணும். நான்றது என்னது? நான் அப்படின்றதுல இருந்தால் பாவமே உருவாகுது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்போ இனி நான் அல்ல, நான் சிறுகணும். அப்படின்னா என்னுடைய பெருமையின் அளவு குறையணும், என்னுடைய சுயநலம் குறையணும், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் குறையணும், எனக்குள்ள இருக்கிற வேண்டாத சுபாவங்கள் குறையணும். நான் சிறுகணும். அல்லேலூயா. அவர் பெருகணும். அப்போ மரம் தான் வளரணும். பாவம் பெருகிடக்கூடாது, சாபம் பெருகக்கூடாது, மரணம் பெருகிடக்கூடாது. இதெல்லாம் சாத்தான் சம்பந்தப்பட்ட காரியம். சாத்தான் சம்பந்தப்பட்ட காரியம் நமக்குள்ள இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அது வளரக்கூடாது, பெருகக்கூடாது. ஆனால் கிருபை பெருகணும், கிறிஸ்து நமக்குள்ளே வளரணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கும் போது, கிருபை நமக்குள்ளே பெருகும் போது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை நமக்கும் உண்டாகும், நம்மூல மற்றவங்களுக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், வேதவசனம் வளர்ந்து பெருகிற்று. வேதவசனம் வளர்ந்து பெருகிற்று. அந்த அப்போஸ்தலர் 12-24க்கு முந்தி உள்ள வசனங்களை பார்க்கும்போது, ஏரோது ஒரு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ரொம்ப தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் பேசிக்கிட்டே இருந்தான். உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தான் வேதவசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. சுய மகிமை. ஏரோது தன்னுடைய சொந்த மகிமையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் சொந்த மகிமையை
டெவலப் பண்ணக்கூடாது. வளர வேண்டியது என்னது? வேதவசனம். ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வளரணும். வேதவசனம் வளர்ந்து பெருகிட்டு, அதனால நம்ம அதிகமாக வேதவசனங்களை பேசணும். தேவனுடைய வார்த்தை சர்வாயுத வர்க்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, வேதவசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோங்க கையில். அந்த எடுத்துக்கொள்றது என்னன்னா, பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிற விஷயம் பற்றி அதை பற்றி சொல்லலை. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால பேசுகிறது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். உள்ளத்துக்குள்ளே வந்த பிறகு அந்த வார்த்தை நம்ம வாயினால் மறுபடியும் வரணும், வெளிப்படணும். அப்போது அதான் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்கிறது. அல்லேலூயா. ஜீவ வசனம், ஜீவ வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, அப்போ சாத்தானை மேற்கொள்வதுக்கு நம்ம யாராக மாறுறோம்? பலம் உள்ளவங்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஜெயிக்கக்கூடிய மனுஷெல்லாம் மாறிடும். இன்னும் சுருக்கமாக இயேசு இந்த ஓமையில் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாய்த்து பறவைகள் எல்லாம் அங்கே வந்து இளைப்பாறுகிறது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குற வாழ்க்கை இல்லை, மற்றவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற வாழ்க்கை இல்லை, மற்றவங்களை காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இல்லை. மற்றவங்களுக்கும் இளைப்பாறுதலான வாழ்க்கை, மற்றவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கிற வாழ்க்கை, மற்றவங்களையும் விசுவாசத்தில் கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பவுல் யார், அப்பொல்லோ யார், நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நீங்கள் விசுவாசம் ஆவதற்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு நாங்கள் ஏதுவாக இருக்கிறோம், உதவி செய்கிறோம், உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லேலூயா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் வரும்போது சுவிசேஷத்தோடு வருவேன், சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். யோசேப்பினிடத்தில் தானியம் இருக்கிறது, அங்கே போனால் நம்ம பிழைச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு யார்? அதான் வளர்ந்து பெரிய மரமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் அது சின்ன விதை தான், ஆரம்ப அற்பம். இப்போ முடிவு பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் முடிவு பாருங்கள். அல்லேலூயா. அநேக நாடுகளையே, அநேக தேசங்களையே அவன் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான். தான் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். யோசேப்பினிடத்தில் தானியம் இருக்குதுன்னு சொன்னாங்க சகோதரர்கள் எல்லாம். யோசேப்பினிடத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது, பரலோக ராஜ்யத்தின் வார்த்தை, தானியம், வித்து இருக்குது. அல்லேலூயா. கோதுமைன்றது என்னது? உணவு, உணவுக்கு உள்ள ஒரு வஸ்து. அல்லேலூயா. மனுஷனை வாழ வைக்கிறது, சரீர பிரகாரம் வாழ வைக்கிறது என்னது? உணவு தான் வாழ வைக்கும். தங்க கடைக்கே ஓனராக இருந்தாலும் தங்கத்தை சாப்பிட முடியாது. தங்கத்தை சாப்பிட்டு விலை கூடன பொருள் தான், அதனால் தங்கத்தை சாப்பிட்டு அவர் உயிர் வாழ முடியாது. விலை கூடன ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம சரீரத்தில் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. அப்போ ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது உணவு மட்டும்தான். அந்த உணவு அதான் தானியம். அதனால தான் சகோதரர்கள் சொல்கிறாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசேப்பினிடத்தில் தானியம் இருக்கிறது, உணவு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். வளர்ந்து இப்போ யோசேப்பு யாராயிட்டார் பாருங்க, வளர்ந்து பெரிய மரமாகி மற்றவங்களும் அவரிடத்துல போய் ஆசீர்வாதத்தை இளைப்பாறுதலை பெறக்கூடிய அளவு. இதைத்தான் இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது வளர்ந்து, கிருபை வளர்ந்து, கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்து, வேதவசனம் நமக்குள்ள பெருகி. அல்லேலூயா. எது பெருகணும்? வேதவசனம் வளர்ந்து பெருகிட்டு, கிருபை பெருகிட்டு. அல்லேலூயா. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிட்டு. அப்போ நமக்குள்ள என்ன பெருகணும்? கிருபை பெருகணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. யார் ஜீவிக்கணும்? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார்.
அல்லேலூயா. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். இது வளர்ந்து பெருகும்போது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயேசுவை பார்த்த உடனே மருவமலையில் மறுரூபமான இயேசுவை பார்த்த உடனே பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் இங்கே இருந்துருது நல்லது, இங்கேயே உட்காந்துருவோம். ஏன்னா அப்படிப்பட்ட மகிமையான இயேசுவை அவங்க அதுக்கு முந்தி பார்க்கல. இப்போ பார்த்த உடனே அவங்க அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் அது வளரணும். கிறிஸ்து வளரணும், கிருபை வளரணும், வேதவசனம் வளர்ந்து பெருகணும். வேதவசனம் வளர்ந்து பெருக பெருக, கிருபை வளர்ந்து பெருக பெருக, கிறிஸ்து வளர்ந்து பெருக பெருக, அல்லேலூயா, நாமும் யோசேப்பை போல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாறிவிடுவோம். யோசேப்பை பார்த்து சகோதரர் சொன்ன வார்த்தையை போல, அவனிடத்தில் தானியம் இருக்கிறது, அவனிடத்தில் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே போனால் பிழைச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. யோசேப்பை பிடிக்காதவங்களும் யோசேப்பை இப்போ தேடி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் யோசேப்பு பிடிக்கல, யோசேப்பை நிராகரிக்கிறாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் யோசேப்புக்குள்ளே என்ன இருந்தது? அந்த கடுகு விதையை போல பரலோக ராஜ்யத்தின் வித்து இருந்தது. தேவனால் அருளப்பட்ட ஒரு தரிசனம் அவருக்குள்ளே இருந்துச்சு. தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதும் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆரம்பம் அற்பம்தான், அற்பமானது தான். ஆனால் யோசேப்பின் முடிவை பாருங்க. ஒரு மரம் கடுகு விதையை போல உள்ள சின்ன விதை வளர்ந்து பெரிய மரமாகி, யோசேப்பு ஒரு பெரிய மரமாயிட்டார். அதனால தான் அநேக தேசங்களிலிருந்து அவரிடத்தில் போய் தானியம் வாங்கி அவங்க எல்லாரும் பிழைச்சு கொண்டாங்க. தானியம் மனுஷனை பிழைக்க வைக்கக்கூடியது. சரீர பிரகாரமாக ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா உணவும் தண்ணீரும். அல்லேலூயா. உணவும் தண்ணீர் இல்லாமல் யாருமே உயிர் வாழ முடியாது. ஆமென். யோசேப்பினிடத்தில் என்ன இருந்தது? தானியம் இருந்தது. ஆமென். அதே போல் ஆண்டவரா அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய வசனம், கிறிஸ்து நமக்குள்ளே பெருகணும். யோவான் ஸ்நானம் சொல்கிறது போல் அவர் பெருகணும், நான் சிறுகணும். கிறிஸ்து நமக்குள்ளே வளர்ந்து பெருக 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 பெருக, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்போம். ஆமென். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தின் இல்லாவிட்டா சுவிசேஷத்தின் சம்பவங்கள் என்கிற இந்த தொடர் செய்தியை பாருங்கள். நிச்சயமாய் ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.